சமீப ஒரு வார காலமாக இஸ்ரேலில் மீண்டும் அந்த தாக்குதல் தொடங்கிட்டாங்க. இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கான ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைனுக்கான அமைதி பேச்சுவார்த்தை இருந்தாலும் இன்னொரு பக்கம் இஸ்ரேல் திரும்ப தாக்குதலை தொடங்கிட்டாங்க. இதை எப்படி ஃபாதர் நம்ம உள்வாங்கிக்கிறது? அதாவது இஸ்ரேல் செய்வது மனிதகுலத்திற்கு எதிரான அதை நினச்சி பார்க்க முடியல. அந்த அளவுக்கு மிக கொடுமையாக நடந்து கொள்கிறது. அதில் அமெரிக்காவினுடைய ஆதரவு என்பதும் நமக்கு பெருத்த ஏமாற்றமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அது ஒன்று, அதை கடந்து இப்போ உக்ரைன் போர் விஷயத்திலெல்லாம் போர் நிறுத்தப்படுவதிலும் சரி, ஏனைய பகுதிகளில் புதிய போர்களில் அமெரிக்கா ஈடுபட போவதில்லை என்பதாக இருக்கட்டும், ஐரோப்பிய நாடுகளுக்கு அமெரிக்கா கொடுக்கின்ற உங்களினுடைய பாதுகாப்புக்கு நாங்கள் உத்தரவாதம் அல்ல. இப்படிப்பட்ட முடிவுகளில் எப்போதுமே பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இதுவும் இருக்கும். நீங்கள் காத்திருந்து பாருங்கள். ஐரோப்பிய நாடுகள் மிகப்பெரிய அளவில் இராணுவத்திற்கு செலவிடப் போகின்றன. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு இன்று வரை அவங்க ரொம்ப ஒரு மெத்தனமாக இருப்பாங்கல்ல. எந்த அச்சுறுத்தல் வந்தாலும் அமெரிக்கா எங்களை பார்த்து கொள்ளும், பாதுகாத்து கொள்ளும். இனி அது நிகழப்போவது இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வருகிறது. தேசிய இராணுவங்களை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற இப்போ கூட நேற்று முன்தினம் ஜெர்மன் நாடு இராணுவத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை பெரிய அளவில் உயர்த்தி இருக்கிறது.